ஏய் என்ன விரல புடிங்க வெளிய வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100% உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா, பாதாம் பால். சரி, பால் எங்கடா? பால் குடிச்சாச்சே. யாரு? நீயா? ஆமா, பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேசினா தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன புதினே? சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10ஆவதுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு என்னங்க சாமி, உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. ஐயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தினு மாலா? ஈயாளா? எறும்பாளு, பூச்சி ஆளு, புழு ஆளு. இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே, சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இதே കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് നിന്നെ കിടക്കുന്ന ആളെ അതല്ലേ? அதே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்ம பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി? എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നേ? മനസ്സിലായോ? മനസ്സിലായി. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய், இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கங்க. அப்ப வரட்டுமா? பாத்தியா, பேரிக்கா மாட்டேனுக்கு வந்த வாழ்வை. இருக்கிறது ஒரு கட்டிலே, போனோடனே பொத்துரோடே போகுது. ஐயோ சேட்டா, என்ன இது? இது சேட்டா. கோவிந்தா, வரட்டுமா? குட்டி அம்மாவுக்கு சாலேலோ, அம்முக்குட்டி பொம்முலேலோ. அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? 45, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சேட்டா, சோப் எடுத்தோ. எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல. இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு? കുളിക്കുന്നപ്പോ ரொம்ப அழுத்தி சொரிഞ്ഞല്ലോ നിങ്ങൾ. വലിക്കുന്നു. நாம்பள அதுல யானைப்பாக. ஏண்டா தீவட்டி தலையா, காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சோமே, அதை நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுக. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாடா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாடா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு எங்களுக்கு கொல்லிக்கன்னு? டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறுந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? பொம்முக்குட்டி கொடுத்து வச்சவள். ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. നീ மட்டும் ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു. എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல
இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട് പറയട്ടെ உன்னிடத்தில் உண்டோ? ആ. പറയടി. പറയാം എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ഓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി ഓ. കതവിനെ താഴിട്ട് ഓ. കട്ടിന്മേ തള്ളണം ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂട്ടി എന്നെയുണ്ട് நம்ம குடிச்ச வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. ஏய், சொன்னா கேளு. டேய் நில்லுங்கடா. ஆ, ஏய். டேய் எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். எனக்கு வேணும். இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. അതെ അതെ என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க ஆ, இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீ கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? மெதுவா சாப்பிடுங்க ஆ, அதான் எழுந்திருவாரு அது மோடி மேஸ்தா மாதிரியே படுத்து கிடக்கு. நீ பயப்படாத. ஐயோ ஐயோ தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரவன்? என்ன யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேணா காயட்டும். சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு மொத்த பாத்துங்க. யோ பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா வாங்க வாங்க. வாடா முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே, என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம். அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்கா போகணும். வாங்க. ஏய் செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்ன கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. அடடே சிவங்கால எப்ப வந்தீங்க? டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான். புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சிட்டியாடா? ஐயோ நான் இல்லையே. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் செத்தா? ஐயோ, இவன் செத்தா? ஆ. ஏய் உன்னை நான் எங்க போறேன்? இல்லடே. விட்டுடுங்க. நான் இல்ல. என்ன விட்டுடுங்க. ஏய், உடுப்பு பையா. ஐயா, நான் இல்லையா? அடேய். இல்லடே. ஐயோ, இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கால இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புடா சீவே. அடே എന്താ എന്താ ഇവിടെ സത്തം எங்கடி அந்த சிவங்கால பையா? വന്നു ബമ്മുക്കുട്ടിയെ കൂട്ടിക്കൊണ്ട് ഓടിപ്പോയി ஓ, ஓடி போய் ஓடியே போயிட்டானே. എന്താ വിഷയം எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. അല്ല அல்ல இல்லடி, நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். അപ്പോ എനിക്ക് മൂലമില്ല இல்ல നിങ്ങൾക്ക് ദോഷമില്ല இல்ல നമ്മൾ രണ്ടുപേരും இப்பவே ஹேய், என்னோட ராசி நல்ல ராசி. இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி